ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் கேரளா டிஷ்ஷு சம்மந்தி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கிட்டு கேரளா டிஷ்ஷுன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் ஆனியன் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் தீர்ந்துடுச்சு, அதனால் பெரிய ஆனியன் தான் ஒரு ஸ்மால் சைஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக படுத்திக்கோங்க வெங்காயத்தை. நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிக்கிட்டேன். இது வந்து நம்ம சும்மாவே அரைச்சிக்கலாம் வதக்காமல். ஆனால் அந்த ஸ்மெல் வெங்காய நெடி பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிட்டேன். ஒரு சின்ன அளவு இஞ்சி, உங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுபோல் காய்ந்த மிளகாவும் நான் 3 தான் ஆட் பண்ணேன். காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதில் உங்களுடைய தேவையை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு புளி, லைட்டாக எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு தேங்காய் ஃபுல்லாக அதை துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வதக்குனதும் ஆறிடுச்சு தேங்காவும். அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலருக்கு வேணால் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, இப்படி அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே அரைங்க. குறப்பாக தான் வரும், தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து உருண்டையாக உருட்டிடலாம். இதோ பாருங்கள், நம்மளுடைய சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. நாங்கள் தேங்காய் துவையல் தான் சொல்லுவோம் ஆல்ரெடி. எங்கள் அம்மா வந்து இதில் ஆனியன் சேர்க்க மாட்டாங்க, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தாளித்து போடுவாங்க, பெருங்காயம் லைட்டாக போடுவாங்க. இதில் வெங்காயம் சேர்க்குறோம். வீட்லேயும் தேங்காய் இருந்தது, அதனால் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் குழம்பெல்லாம் செய்யலைன்னா நீங்கள் இது போல் சம்மந்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், நான் நெய் தான் போட்டு சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட உங்களுக்கு வேணும்னா அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிடலாம். நாங்கள் சும்மா தான் சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.